ஃபிலிமேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். ஓடிடி ரிவ்யூ வித் ஆர்கே இந்த ஒரு ஷோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மலையாளத்தில் வெளியான ஒரு திரைப்படம் பிரகம்பனம். இந்த படத்தினுடைய பேர். ஜனவரி மாதம் 30 இந்த படம் தேட்டர்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தினுடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி தான். ஆனால் இந்த படம் கலெக்ஷன் பண்ணது தேட்டருக்கெலாம் ஒரு 20 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தை இப்போ ஜி5 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக ரேண்டமாக நம்ம நைட் ஆனால் ஏதாச்சும் படம் பார்க்கணுமே அப்படின்னு உட்காருவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி உட்காரும்போது தான் இந்த படம் வந்துச்சு. ஒரு ஹாரர் காமெடி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி படம் எப்படி இருக்குது அப்படின்னு சும்மா பொழுதுபோக்குறதுக்காக உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சப்போ தான் தெரிஞ்சது எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து கேரளாவில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஒரு அழகான ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பாட்டி, அவங்களுடைய ஹஸ்பண்டு, அவங்களுடைய பசங்க, பேரன் வந்து ஹாஸ்டலில் காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. காலேஜ் எலெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்களில் பயங்கரமாக காலேஜ் ஹாஸ்டல் அப்படின்னா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், பசங்களோட ஹாஸ்டல். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்த்தனமான சேட்டை பண்ணக்கூடிய ஒரு கேங்காக பசங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி வந்து இந்த கடவுள் நம்பிக்கையில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க. பகவத்கீதை படிப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒரு பாட்டி. அவங்க பாட்டிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி. அவங்களுடைய பசங்க எல்லாருக்குமே இந்த கடவுள் நம்பிக்கையில் பெருசாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த பகுத்தறிவு பேசிட்டு இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் விஷயம் பேசுகிறதுனால அவங்க அம்மாவுக்குமே பசங்களுக்குமே ஆகாது. இந்த பக்கம் பேரன் வந்து ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் திடீர்னு இந்த பாட்டி வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இறந்து போகிறப்ப பேரன் வந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ பேரன் வந்து பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு போகிறப்ப அவங்களோட தாத்தா, அதாவது பாட்டியுடைய அஸ்தியை வந்து காசியில் கரைச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அவர் கையில் கொடுத்து விட்றாரு. இப்போலாம் என்னால் கரைக்க முடியாது, எனக்கு தோன்றப்ப தான் நான் கரைப்பேன் அப்படின்ற மாதிரி இவரும் காலேஜ் ஹாஸ்டலில் வாங்கி போய் வச்சிடுறாரு. அங்கே வச்ச பிறகு என்ன நடக்குது, ஏன்னா அவர் வழக்கமாக நம்ம அஸ்தியை வந்து பானையில் தானே கொண்டு போய் கொடுப்பாங்க. என்னால் பானையிலலாம் கொண்டு போக முடியாது, பசங்க எல்லாரும் ஓட்டு வாங்கி அப்படின்ட்டு சின்னதாக ஒரு மூக்குப்பிடி டப்பா மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி அந்த அஸ்தியை இவர் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ பையன் ஹாஸ்டலில் போய் பேக்கில் வச்சுருந்துருப்பார். ஸோ அங்கே போன பிறகு அடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த பிரகம்பனம் படத்தினுடைய கதை எப்படி ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல கேட்கும்போது. படம் பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் இருந்தது. ஏன்னா இந்த படத்தில் நடிச்சக்கூடிய நடிகருடைய பெர்ஃபார்மன்ஸ், கணேஷ் அவர் தான் அந்த பாட்டியுடைய பேரனா நடிச்சிருக்காரு. படத்தில் அவர் கொடுத்துருக்க வேலையை அவர் சரியாக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு ஹீரோ மாதிரி தன்னை எந்த இடத்துலையுமே காட்டிக்கல. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வேணுமோ அதை பக்கமாக பண்ணுறாரு. அவருடைய டைலாக் டெலிவரி ஆகட்டும், காமெடி சீன்ஸ் வரும்போது அவருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பட்டையை கிளப்புது. அவருக்கு அடுத்தபடியாக சாகர் சூர்யா அப்படின்றவர், அவருடைய ஃப்ரெண்டு, இந்த கணேஷுடைய ஃப்ரெண்டு, இவர் தான் இந்த படத்தில் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பாட்டிக்கும் இவருக்குமான அந்த ஒரு போர்ஷன்ஸ் இருக்குது. மனுஷன் அப்படி டக்குன்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகக்கூடியது. இவருடைய காமெடி போர்ஷன் இதெல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மனுஷன் பின்னி எடுத்திருக்காரு அந்த கேரக்டரில். இவர் தான் அந்த படத்துக்கு நிறைய பாராட்டுகள் நம்ம கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளை அதிகமாக ரசிக்க வச்சிருக்காரு. அந்த பாட்டி கேரக்டரில் மல்லிகா சுகுமாரன் நம்ம நிறைய படங்களை பார்த்துருக்கோம், சீனியர் நடிகை. ஸோ அவங்களும் தங்களுக்கு கொடுத்துருக்க வேலையை சரியாக பண்ணியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து சின்ன சின்ன கேரக்டர், ஹீரோடைய ஃப்ரெண்டாக இன்னொருத்தர் வராரு, 3 பேர். அப்புறம் அந்த சாகர் காதலிக்கிற பொண்ணாக ஒருத்தவங்க வராங்க. அவங்களாகட்டும் இந்த ஹாஸ்டலுடைய வார்டன், அந்த வீட்டில் கம்யூனிசம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய மகன்கள் இப்படின்ட்டு எல்லாருமே தங்களுடைய வேலையை பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஈவன் ஒரு கேங்கில் அடியாள் மாதிரி ஒருத்தர் வருவாப்பில், கடைசியில் வந்து குண்டு போட்டுலாம் காப்பாற்றி எடுத்துகிட்டு போவாப்பில், அவருமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கடைசியில் பேய் ஓட்டுறதுக்கு அசமாக பேய் படம் அப்படின்னா பேய் ஓட்டுறதுக்கு ஒரு சாமியார், ஒரு மந்திரம் மாதிரிலாம் வரணும்ல, அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒருத்தர் வராரு. அவரும் தன்னுடைய வேலையை பக்காவாக பண்ணியிருக்காரு. ஸோ நடிகர்கள் யாரும் தங்களுடைய வேலையை சரியாக பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரி அப்படின்றவர் தான். விஜிஷ் அப்படின்றவர் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேருடைய பாணி தான். ஏன்னா திரைக்கதை ஒருத்தர் எழுதிட்டு டேரக்டர் வந்து இன்னொருத்தர் விஜிஷ் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு அழகாக ஏன்னா படத்தினுடைய டியூரேஷனே நமக்கு 2 மணி நேரம் தான். ஒரு ஹாரர் காமெடி படத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பக்கவாக பிளான் பண்ணி அவங்க ஸ்க்ரீன் பிளேவை கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா படத்தினுடைய டியூரேஷன் 2 மணி நேரம் தான். முதல் ஒரு 20 நிமிஷம் வழக்கமாக நம்ம மலையாள படங்களை பார்க்குறதா அந்த கதையை, அந்த கதாபாத்திரங்களை நமக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டுட்டு போவாங்க. அது 20-30 நிமிஷத்துக்கு பிறகு தான் படத்தோட கதையை ஆரம்பமாகுது. அதாவது இந்த பாட்டியோட அஸ்தியை எடுத்துகிட்டு வந்து இவங்க காலேஜ் ஹாஸ்டலில் வச்ச பிறகு அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், காலேஜ் ஹாஸ்டலில் என்ன பண்ணுவாங்க பசங்க, என்னென்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி இதை வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் கதையை ஆரம்பமாகுது. அதுக்கு பிறகு படம் ஆரம்பிக்கிற ஸ்பீடில் ஒவ்வொரு சீன்லையுமே நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டு கொண்டு போயிருக்காங்க. படத்தில் புதுசாக எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா புதுசாக எதுவும் கிடையாது. வழக்கமாக நம்ம ஹாரர் காமெடி படங்களை பார்க்குறது தான். ஒரு பேய் வரும், பேய் எப்படி வரட்டுறாங்க, இதுதான் படத்தோட கதை. ஆனால் ஸ்க்ரீன் பிளேல அவங்க சொன்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு காமெடி சீனையும் அவங்க கொண்டுட்டு போன விதம், அதில் வரக்கூடிய சில மெனக்கடல்கள், அந்த கிராஃப்ட் அவங்க ஹேண்டில் பண்ண விதம் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது. பட் ஒரு விஷயம், இந்த படத்தினுடைய நிறைய ஹாரர் காமெடி படங்கள் நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த படம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லைட் ஹார்ட்டட் தான். ஏன்னா நமக்கு பொழுது போகாமல் வீட்டில் உட்காந்து பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஒன்ஸ் நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு போர் அடிக்காமல் அவங்க என்கேஜிங்காக கொண்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அடுத்த சீனில் நம்ம சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க. அடுத்து என்னன்றது நம்ம சில காட்சிகளை கெஸ் பண்ண முடியுது. பட் இருந்தாலும்
சில இடங்களில் கெஸ் பண்ண முடியாத சில காட்சிகளையும் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாட்டி இறந்துட்டாங்க இல்லையா? அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு ட்விஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டுக்கு பின்னாடி அவங்க இறந்ததுக்கான காரணம் யாருங்கிறதுக்கும் ஒரு சீக்ரெட்டான ஒரு தகவல கொண்டுட்டு வந்து வச்சிருந்தாங்க பாருங்க. அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காதது தான். அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பா இந்த படத்த நீங்க உங்களுடைய ஓடிடில அதாவது ஜி5 ஓடிடில இருக்கு. 2 மணி நேரம் தான் படத்தோட டியூரேஷனே. கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்க்கலாம். முகம் சுளிக்கிற மாதிரியான எந்த காட்சிகளும் கிடையாது. பிளஸ் தமிழ் டப்பிங்கே அவங்க அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வழக்கம் போல கொஞ்சம் சுமாரா தான் இருந்தது. ஸோ தமிழ் டப்பிங்கோடவே இந்த படம் அவைலபிளா இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா இந்த படத்த ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்க்கலாம். படத்துல குறையே இல்லையாப்பா? என்னப்பா இவ்ளோ பாராட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, சின்ன சின்ன குறைகள் தான். ஏன்னா இந்த படத்துடைய காமெடி உங்களுக்கு ஆரம்பத்திலே ஒர்க் ஆகல அப்படின்னா கண்டிப்பா படம் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த படத்துடைய காமெடிக்கு நீங்க ஆரம்பத்துல 2, 3 சீன்ல நீங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, படம் முழுக்க உங்களுக்கு வரக்கூடிய காமெடி எல்லாத்தையுமே உங்களுக்கு ரசிக்கும்படியா இருக்கும். ஒரு கேங் ஃபுல்லான ஒரு காலேஜ் பசங்க ஒரு பக்கம், லவ் ஒரு பக்கம், இந்த பேய், ஹாரர் காமெடி இந்த மாதிரி நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான பேட்டர்ன்ல தான் கொஞ்சம் வித்தியாசமா பசங்க ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முகம் சுளிக்கிற மாதிரியான காட்சிகள் எந்த இடத்துலயுமே கிடையாது. என்ன ஒரு குறை, இது ஒரு ஹாரர் காமெடி அப்படிங்கிறதுனால எந்த இடத்துலயுமே இவங்க ரத்தத்தை அதாவது வயலன்ஸை கையில் எடுத்துடக்கூடாது அப்படின்றத ஒரு நோக்கமாக வச்சு கடைசியில் அந்த பாட்டி எப்படி இறந்தாங்க, அதுக்கு காரணமானவங்களும் அவங்க ஒன்றுமே பண்ணாமல் விட்டாங்களே அப்படின்ற ஒரு ஏக்கம் மட்டும் இருந்தது. அதை கொஞ்சம் பழி வாங்கியிருந்தாங்கன்னா ஓகே நல்லா இருந்திருக்கும். பட் அதையும் அவங்க காமெடியாக கொண்டுட்டு போயிட்டாங்க. ஸோ ஒருத்து தான் நீங்கள் 2 மணி நேரம் இந்த படத்தை நீங்கள் ஓடிடியில் உட்காந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.